Hello students, welcome to our YouTube channel. The most weighted CGL exams ஓட நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா SSC ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் 17,727 வேகன்சியோட இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. உண்மையாவே இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆஃபீஸர் போஸ்ட்ல நான் ஜாயின் பண்ணணும், ரொம்ப நல்ல சேலரி எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா ப்ரீவியஸ் டைம் அந்த வேகன்சியை கம்பேர் பண்றப்போ இந்த டைம் ரொம்ப நல்ல வேகன்சி. ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த வேகன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா 7,800 தான். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. இந்த SSC எக்ஸாம்ஸோடைய நோட்டிஃபிகேஷனோட A to Z கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் பற்றின உங்களுக்கு டவுட் என்ன இருந்தாலும் சரி, இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிரும். இது என்ன எக்ஸாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்கள் வயசு 18 ஆயிருக்குன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்றதை பார்த்தீங்கன்னா, CGL எக்ஸாம்னா என்ன, இதில் யாருக்கெல்லாம் எலிஜிபிள், இம்பார்ட்டன்ட் டேட், எக்ஸாம்ஸ்க்கு எப்போ அப்ளை பண்ணணும், எக்ஸாம் டேட் என்னைக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க, எத்தனை ப்ராசஸ் இருக்கும், அதெல்லாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, வேகன்சி இந்த டைம் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சேலரி என்ன இருக்கும், போஸ்டோட டீட்டெயில் என்ன இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸாம்ஸில் 40க்கும் அதிகமான போஸ்ட் வந்து வரும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனியாக அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஃபைனல் இயர் நான் இப்போ தான் முடித்தேன், நான் இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், நான் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிளா, செலக்ஷன் ப்ராசஸ் என்னது, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எக்ஸாம்ஸ்க்கு என்ன சிலபஸ், இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ்லாம் என்னென்ன படித்தா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன, குவாலிஃபை மார்க் எவ்வளவு, கம்ப்யூட்டர் பேப்பரு, டைப்பிங் பேப்பர், இதோட இன்ஃபர்மேஷன், அது ஃபிசிக்கல் இந்த எக்ஸாம்ஸ்க்கு உண்டுனா என்ன போஸ்ட்டுக்கெல்லாம் உண்டு, டிசபிலிட்டி எனக்கு இருக்குது, ஸோ நான் டிசபிலிட்டி இருக்கவங்க என்ன போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிள், போஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, ஏன்னா 40 போஸ்ட் உண்டு இல்லை, 40 போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றி பார்க்க போகிறோம். க்ரூஷியல் டேட்டோட சர்டிஃபிகேட்டோட க்ரூஷியல் டேட்டு, எக்ஸாமோட ஜாப் ப்ரொஃபைல் என்ன, ஜாப் லொகேஷன் எங்கே போடுவாங்க, தமிழ்நாட்டில் போடுவாங்களா, வேற எங்கேயும் போடுவாங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போ அதர் ஸ்டேட்டில் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, தமிழ்நாட்டில் உங்களுக்கு வேலை உண்டு. அது என்ன போஸ்ட்டுக்கெலாம் இருக்குது, எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, எக்ஸாம் எங்கே சென்டர் போடுவாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் 90 டேஸில் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன டாபிக்ஸை படித்தா கிளியர் பண்ண முடியுங்கிற ஒரு 90 டேஸ் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த SSC CGL எக்ஸாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா மினிஸ்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு ஆட்கள் எடுக்கக்கூடியதான் இந்த SSC CGL எக்ஸாம். இந்த எக்ஸாம் எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணி கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டிபார்ட்மெண்ட், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள எல்லா மினிஸ்ட்ரிஸ்ல உள்ள ஆஃபீஸர் போஸ்ட்லாம் இந்த எக்ஸாம் மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. மொத்தம் 40க்கு அதிகமான போஸ்ட் இந்த எக்ஸாம்ல வரும். நீங்க கட்டாயமா டிகிரி முடிச்சிருக்கணும். 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுதுன்னா நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். நீங்க இந்த இதுல பாக்குறீங்கல்ல, நீங்க மூவில பாக்குற IAS ஆஃபீஸருக்கு அடுத்தது உள்ள எல்லா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ்ல இன்ஸ்பெக்டர், NIAல சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், CBI சப் இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் இந்த எக்ஸாம் மூலமா தான் ஆட்கள் எடுப்பாங்க. நீங்க ஏர்போர்ட்லயும் போர்ட்லயும் பார்க்கக்கூடிய ஒயிட் கலர் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் வருவாங்க. ஸோ ரொம்ப அருமையான வாய்ப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நான் பெரிய போஸ்ட்டுக்கு போகணும்னா இந்த எக்ஸாம் தான் ஒரே வாய்ப்பு. ஓகே, ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னா, இன்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம எப்படி அப்ளை பண்ணுங்கிறத டீடைல் வீடியோ ப்ரொவைட் பண்ணுறோம். இன்னைக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஜூலை 24 வரைக்கும் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜூலை 24 நைட்டு 11 மணி வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். ஆனால் அவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. கடைசி நேரத்தில் சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற டைமில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, நான் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும் இல்லைனா டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 நாள் தருவாங்க. அதாவது ஆகஸ்ட் 10 அண்ட் 11 இந்த 2 நாள் நீங்கள் அப்ளை பண்ண மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கிட முடியும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 லெவலாக நடக்கும். முதல் லெவல் பார்த்தீங்கன்னா Tier 1ன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர்ல அக்டோபர்ல கண்டக்ட் பண்ண போறதா சொல்றாங்க. மோஸ்ட்லி எக்ஸாம் பாத்தீங்கன்னா செப்டம்பரோட மிட்டுக்கு அப்புறம் கண்டக்ட் பண்றதுக்கு தான் வாய்ப்பு நிறையவே இருக்கு. ரெண்டாவது எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர்ல கண்டக்ட் பண்ண போறாங்க. மொதல் எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் 2 எக்ஸாம் போக முடியும். இது செலக்ஷன் ப்ராசஸ்ல நம்ம டீடைலா பார்க்கலாம். இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்கா, இதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் செப்டம்பர் அக்டோபர்ல கண்டக்ட் பண்ண போறாங்க மொதல் எக்ஸாம். ரெண்டாவது எக்ஸாம் டிசம்பர்ல கண்டக்ட் பண்ண போறாங்க. அப்ளை பண்றதுக்கு கடைசி டேட் ஜூலை 24. உங்களுக்கு டிகிரி முடிச்சிருக்காங்க, 18 வயசு ஆயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணிருங்க. வேகன்சியை பார்க்கலாம். மொத்த வேகன்சி 17,727 வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு வேகன்சிங்கிறத டீடைலா இன்னும் SSC ரிலீஸ் பண்ணல. அது மோஸ்ட்லி கொஞ்ச நாள்ல SSC ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா 17,727 இருக்கு. இது டென்டேட்டிவ் வேகன்சி தான். வரக்கூடிய நாட்கள்ல கட்டாயமா இந்த வேகன்சி கணிசமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரொம்ப நல்ல வேகன்சி. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க.
இப்போ சேலரி பார்க்கலாம். மொத்தம் இந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 4 பே லெவல்ல போஸ்ட் வரும், 40க்கு அதிகமான போஸ்ட் வரும். முன்னாடி 5 பே லெவல்ல வந்துட்டு இருந்துச்சு. அந்த 5வது பே லெவல் டாப் பே லெவல் பாத்தீங்கன்னா AAO போஸ்ட்னு சொல்லுவோம். அந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சிஜிஎல்ல இல்ல. ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இதான் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல்ல என்னென்ன போஸ்ட் இருக்குன்றத இருக்கு. இது என்ன கிரேட்ல வரும்? சிஜிஎல் எக்ஸாம்ங்கிறது பாத்தீங்கன்னா குரூப் பி அண்ட் குரூப் சி இந்த 2 இதுக்குமான ரெக்ரூட்மெண்ட் தான் எடுப்பாங்க. உங்களுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்குன்னா தாராளமா நீங்க இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ முதல்ல பே லெவல் 7 பார்க்கலாம். பே லெவல் 7ஓட பேசிக் பே இது. இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இது எல்லாமே சேர்த்து வரப்போ உங்களுக்கு ரொம்ப நல்ல சேலரி நீங்க பார்க்கலாம். பே லெவல் 7 நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஹான்ஸ் சேலரியா இப்போ 75,000 வந்து கிடைக்கும். பே லெவல் 7ல என்ன போஸ்ட்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஏஎஸ்ஓ போஸ்ட் வரும். ஏஎஸ்ஓ போஸ்ட்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட்னு சொல்லுவோம். இதுல டெல்லி போஸ்டிங் இருக்கும். அதாவது டெல்லியில் உள்ள மினிஸ்ட்ரிஸ்ல அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்கும். ஐபி டிபார்ட்மெண்ட், சிஎஸ்எஸ் டிபார்ட்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட், ஏஎஃப்ஹெச்கியூ, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி டிபார்ட்மெண்ட், இல்லைன்னா வேற என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, வைஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன மினிஸ்ட்ரிஸ் இருக்கோ அத்தனை மினிஸ்ட்ரியிலையுமே ஏஎஸ்ஓ போஸ்ட்டை ஃபில் பண்ணுவாங்க. இதோட ஏஜ் பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியானது இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா the most weighted போஸ்ட் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர். இதுவுமே பாத்தீங்கன்னா பே லெவல் 7ல தான் வரும். நல்ல சேலரி கிடைக்கும். ஏஜ் லிமிட் 18ல இருந்து 30. அடுத்தது சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18ல இருந்து 30 வயசு வந்து ஏஜ் லிமிட். பிரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸாமினர் இதுவுமே கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய போஸ்ட் தான். இந்த ஒயிட் கலர் யூனிஃபார்ம்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி போஸ்ட். அடுத்தது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட். ஓகே, இடி டிபார்ட்மெண்ட் 18ல இருந்து 30 வயசுக்குள்ள ஏஜ் லிமிட். குரூப் பி வந்து உங்களுக்கு போஸ்ட் வந்து வரும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டா? எஸ் உண்டு. அதையுமே பின்னாடி பார்க்கலாம். என்னென்ன போஸ்ட்ன்றதை இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சப் இன்ஸ்பெக்டர், சிபிஐல சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டர் போஸ்ட், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டர் போஸ்ட், ரொம்ப ரொம்ப நல்ல போஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இது அடுத்த பே லெவல்ல வரும் சம் மினிஸ்ட்ரிஸ்ல. ஓகேவா? அடுத்து எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட், இது பாத்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வரும். ரொம்ப நல்ல சேலரி. ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், நான் ஒரு டிவிஷனுக்கு நான் ஹெட்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த போஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்பவே அருமையான போஸ்டா இருக்கும். ஓகேவா? டிவிஷனல் அக்கௌண்டன்ட் போஸ்ட், சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் என்ஐஏல, நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோல சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட், ஜேஎஸ்ஓ போஸ்ட். இது பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் படிக்க வேண்டியதா இருக்கும். அதை பின்னாடி பார்க்கலாம். பே லெவல் 5, பே லெவல் 5ல பாத்தீங்கன்னா ஆடிட்டர் அண்ட் அக்கௌண்டன்ட் போஸ்ட் வரும். எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கணக்கு வழக்கு பார்க்குற அந்த மினிஸ்ட்ரிஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரும். பே லெவல் 5ல பாத்தீங்கன்னா இன்ஹான்ஸ் சேலரி 50,000 கிடைக்கும். பே லெவல் 6ல பாத்தீங்கன்னா 60,000 கிடைக்கும். இது எல்லாமே பேசிக் பே. ஆரம்பிக்கும் போது இது உங்க பேசிக் பேயா இருக்கும். கொஞ்சம் போக போக ஃபைனலா ரிட்டையர் ஆகிறப்போ இந்த பேசிக் பேல வருவீங்க. அதோட சேர்த்து டிஎன்எஸ் அலவன்ஸ் கூடிக்கிட்டே இருக்கும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல சேலரி எவ்ரி இயர் இங்க நல்ல சேலரி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பே லெவல் 4 பார்க்கலாம். பே லெவல் 4ல பாத்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் போஸ்ட் வரும். நிறைய பேருடைய ப்ரிஃபரபிள் போஸ்டா இருக்கும். அது குரூப் சில வரும். இந்த பே லெவல் 4, 5 இதெல்லாமே பாத்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட். ஓகேவா? அடுத்தது இந்த பே லெவல் 4ல எல்லாமே ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 27. ஸோ இந்த போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை உண்டு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல உண்டு. அடுத்தது சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், டாக்ஸ் அசிஸ்டன்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், டாக்ஸ் அசிஸ்டன்ட், கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், சப் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ். ஓகேவா? இல்ல டாக்ஸ் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து வரும். ஓகேவா? ஸோ சேலரி பாத்தீங்கன்னா இது இருக்கும். தமிழ்நாட்டில் போஸ்டிங் உண்டு. இதெல்லாம் தான் போஸ்ட். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ சேலரி பே லெவல் 4ல பாத்தீங்கன்னா 45,000 இன்ஹான்ஸ் சேலரியா கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ ஏஜ் லிமிட் பார்த்துலாம். ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு வச்சு தான் ஏஜை கால்குலேட் பண்றாங்க. இந்த டேட்ல உங்க ஏஜ் என்னவோ அதை தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. ஓகேவா? நீங்க 18ல இருந்து 27 வயசு அந்த கேட்டகரி போஸ்ட்லாம் என்ன? குரூப் சி போஸ்ட் 18ல இருந்து 27, குரூப் 5 பே லெவல் 5 போஸ்ட் அது 18ல இருந்து 27. இந்த 18ல இருந்து 27 வயசு போஸ்ட் தெரியுமா? இந்த போஸ்ட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா உங்க ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா நீங்க ஆகஸ்ட் 2, 1997க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். ஆகஸ்ட் 1, 2006க்கு முன்னாடி பிறந்தவங்களா, அதாவது இந்த டைம் பீரியட்குள்ள நீங்க பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா இந்த போஸ்ட் எலிஜிபிள். 20 to 30 ஏஜ் கேட்டகரி உள்ள போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 1994 ஆகஸ்ட் 2க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். 2004 ஆகஸ்ட் 1க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும். இந்த கேட்டகரி போஸ்ட்டுக்கு 18ல இருந்து 30 வயசு உள்ள கேட்டகரி போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 1994 ஆகஸ்ட் 2க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். 2006
ஆகஸ்ட் 1க்கு முன்னாடி, அதாவது இந்த டைம் பீரியடுக்குள்ள பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்க 18ல இருந்து 30 வயசுக்குள்ள போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். 18ல இருந்து 32 வயசுக்குள்ள போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 1992 ஆகஸ்ட் 2க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். 2006 ஆகஸ்ட் 1க்கு பிறந்தவங்களா முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும். ஓகேவா? இந்த ஏஜ் லிமிட்லாம் அது தெரியுமா? இதை நீங்க அந்த போஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல செக் பண்ண முடியும். நீங்க என்ன போஸ்ட்டுக்குன்றத செக் பண்ணி இந்த போஸ்ட் பாருங்க. இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் 18ல இருந்து 30 வயசுக்குள்ள ஏஜ் லிமிட். ஓகேவா? இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் அதுக்கான இதை பாருங்க, 18ல இருந்து 30 வயசு. ஸோ நீங்க இந்த டேட்டா பர்த்துக்குள்ள பிறந்தவங்களா இருக்கணும். இப்போ நிறைய பேர் டவுட் இருக்கும், சார் என்னோட வயசு 31 32 நான் எலிஜிபிளா இல்லையா? ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல. எஸ்சிக்கு எஸ்டி கேண்டிடேட் ஆகினா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. அதாவது உங்களுக்கு இதுல எது ப்ரிஃபரபிள் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு பாருங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரா, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரோட வயசு 18ல இருந்து 30. ஓகேவா? நீங்க எஸ்சி கேண்டிடேட்டா இருக்கீங்க, வயசு 32 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா எஸ் எலிஜிபிள் ஏஜ் ரிலாக்சேஷனோட. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டோட ஏஜ் என்ன ரிலாக்சேஷன் 5 இயர்ஸா, அப்பர் ஏஜ் லிமிட் 30 + 5. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 18ல இருந்து 35 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓபிசி கேண்டிடேட் பாத்தீங்கன்னா 3 வருஷம், அதாவது ஓபிசி கேண்டிடேட் 18ல இருந்து 33 வயசு வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். நீங்க பிடபிள்யூடி அன்ரிசர்வ்டா இருக்கீங்கன்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன். இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாமே அப்பர் ஏஜ்ல தான் கூட்டணும். ஓகேவா? மினிமம் 18 வயசு ஆகி இருக்கணும் ஆகஸ்ட் 1 வச்சு கால்குலேட் பண்றப்போ. ஓபிசி பிடபிள்யூடிக்கு பாத்தீங்கன்னா 13 வயசு ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பாத்தீங்கன்னா 15 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. எக்ஸ் சர்வீஸ்மேன் பாத்தீங்கன்னா 3 வருஷம் டிடக்ஷன் வந்து உண்டு. ஓகேவா? ஸோ இதான் ஏஜ் ரிலாக்சேஷன். இப்போ ஏஜை பத்தி பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருக்குன்னா நம்ம மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல உங்க டவுட்டை கேட்கலாம். இப்போ எஜுகேஷன் பார்க்கலாம். எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டேட்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது இந்த டேட்ல உங்கள்கிட்ட டிகிரி கட்டாயம் இருக்கணும். டிகிரி கட்டாயம் இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, இந்த டேட்டுக்கு முன்னாடி உங்க ஃபைனல் செம் இருக்கா, உங்க ஃபைனல் செமஸ்டரோட ரிசல்ட் கட்டாயமா டிக்ளேர் ஆயிருக்கணும். நிறைய பேருக்கு இப்போ டவுட் இருக்கும், சார் நான் இப்போ தான் ஃபைனல் இயர் முடிச்சிட்டேன், இந்த மேலே தான் ஃபைனல் எக்ஸாம் வந்து எழுதி முடித்தேன், ரிசல்ட் இன்னும் வரல, நான் இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், அடுத்த வருஷம் தான் முடிப்பேன், நான் எலிஜிபிளா இல்லையா? இப்போதான் நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஆனால் நான் இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச மேலே என்னோட ஃபைனல் செமஸ்டர் எழுதிட்டேன், என்னோட ரிசல்ட்டு இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்துரும்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் தான். இந்த டேட்டுக்கு முன்னாடி டிகிரி கையில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த டேட்டுக்கு முன்னாடி ஃபைனல் செம்மோட ரிசல்ட் வந்து எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணி டிகிரி வாங்கினவங்களா இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு இப்போ டவுட் கிளியராக இருக்கும். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்களும் எலிஜிபிள் தான். ஆனால் என்ன, இந்த டேட்டுக்கு முன்னாடி ஃபைனல் செமஸ்டரோட ரிசல்ட் வந்திருக்கணும். அப்படின்னா இந்த மேலே ஃபைனல் செமஸ்டர் எழுதி ரிசல்ட் சீக்கிரமாக வரணும். ஓகேவா? இது இருக்குன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஓகே, இப்போ இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் வருது. ஓகேவா? இதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு தனித்தனி எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ ஜேஎஸ்ஓ போஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு பிரான்ச்சில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். கூடவே சேர்த்து நீங்கள் 12th மேக்ஸில் 60% மார்க்குக்கு மேலே எடுத்துக்கணும். மினிமம் 60% மார்க்காவது எடுத்துக்கணும். அப்படி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பராக கட்டாயமாக படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா, நீங்கள் கட்டாயமாக பேச்சுலர் டிகிரி ஏதாவது சப்ஜெக்டில் படிச்சிருக்கலாம். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பராக கட்டாயம் படிச்சிருக்கணும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 3 வருஷமும் படிச்சிருக்கணும். 6 செமஸ்டர் அந்த பேப்பர் வந்து இருந்திருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேவா? அடுத்தது ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி கட்டாயமா முடிச்சுக்கணும். கூடவே சேர்த்து உங்கள்கிட்ட ஒரு மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தா, இல்லைன்னா டிகிரி இன் லா ஹியூமன் ரைட்ஸ் அதில் படிச்சிருந்தீங்கன்னா சூப்பர். படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான். இந்த 3 போஸ்ட்டை தவிர்த்து மித்த உள்ள எல்லா போஸ்ட்டுக்கும், அதாவது கிட்டத்தட்ட நம்ம எத்தனை போஸ்ட் பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட 34 போஸ்ட் பார்த்துருக்கோம். இதுல நிறைய போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மினிட் அக்கௌண்டன்ட் அண்ட் அதர் மினிஸ்ட்ரிஸ் இருக்கா. ஸோ இதில் நிறைய போஸ்ட் இன்க்ளூட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதில் நிறைய ஏஎஸ்ஓ போஸ்ட் இன்க்ளூட் ஆகும். ஸோ டோட்டலாக சேர்த்து 40 போஸ்ட் வரும். 40ல் இந்த 3 போஸ்ட்டை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் உள்ள 37 போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். இந்த டேட்டுக்கு முன்னாடி ஃபைனல் செமஸ்டரோட ரிசல்ட் வந்துருந்து டிகிரி வாங்கினவங்களா இருந்தீங்கன்னா நீங்க அந்த 37 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. கன்ஃபியூஷனே வேண்டாம். டிகிரி முடிச்சிருக்கீங்களா, நீங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் தான். அந்த 2 எக்ஸாம்ஸை நீங்க நல்லா கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாப் கன்ஃபார்ம். ஸோ இந்த எக்ஸாமோடைய நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எவ்வளோ நாளில் எக்ஸாமோட ஃபைனல் ரிசல்ட் வரும், இந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து
டியர் 1 எக்ஸாம் ஒரு 100 டேஸ்ல கண்டக்ட் பண்ணிடுவாங்க. நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து ஃபைனல் ரிசல்ட் வர்றதுக்கு 8 மாசம் ஆகும். ஓகேவா? அதாவது இந்த ஜூன்ல நோட்டிபிகேஷன் விடுறாங்களா, ரெண்டாவது எக்ஸாம் டிசம்பர்ல கண்டக்ட் பண்றாங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் வர்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜான் லாஸ்ட் இல்லைன்னா பிப்ரவரி ஆயிரும். அண்ட் இன்பிட்டு 8 மாசம்னா ரொம்ப லாங்கான பீரியட் நினைக்காதீங்க. எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தாலும் சரி, இதுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான பீரியட், இதுதான் மினிமம் பீரியட். டிஎன்பிசிலாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டியர் 1 எக்ஸாம் நீங்க நோட்டிபிகேஷன் விட்டு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ண போற எக்ஸாம் இந்த டியர் 1 எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஒரு சென்டர் அலாட் பண்ணுவாங்க, அந்த சென்டர்ல நீங்க கம்ப்யூட்டர் எழுதணும். MCQ டைப் தான். இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா 200 மார்க்கு நடக்கும். இது குவாலிஃபை பேப்பர். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த டியர் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கட் ஆஃப் விடுவாங்க. அந்த கட் ஆஃப் யார் கிளியர் பண்றாங்களோ அவங்க டியர் 2க்கு போவாங்க. இந்த டியர் 1ல எடுக்கக்கூடிய மார்க்குங்கிறது ஃபைனல் மெரிட்ல ஆட் ஆகாது. இது டியர் 2க்கு கூட்டு போற ஒரு பாஸ் மாதிரி தான். ஓகேவா? அது நீங்க டியர் 2க்கு வந்துட்டீங்கன்னா அந்த டியர் 1 மார்க் தேவைப்படாது இனிமே. இந்த டியர் 1 முடிஞ்சு 100 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியர் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த நம்ம இந்த டேட்லாம் சொல்றது ஒரு மினிமம் டைம் பீரியட். இந்த டியர் 2 பாத்தீங்கன்னா அதுவுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். MCQ பேட்டர்ன் தான். 390 மார்க்குக்கு நடக்கும். இதுல எடுக்கக்கூடிய மார்க் தான் உங்களுக்கு வேலையை வாங்கி தரும். மெரிட் மார்க் 390க்கு தான் போடுவாங்க. இது முடிஞ்சு ஒரு 30 டேஸ்ல பாத்தீங்கன்னா 40 போஸ்ட் இருக்கா, 40 போஸ்ட்டுக்குமே இப்போ நீங்க தனித்தனியா அப்ளை பண்ண முடியாது. ஒரே அப்ளிகேஷன் தான், அது 40 போஸ்ட்டுக்கும் சேர்த்தாப்புல போடுறோம். இந்த டியர் 2 முடிஞ்சு ஒரு 30 நாளுக்கு அப்புறமா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாங்குவாங்க. அதுல நீங்க எந்த போஸ்ட்டுக்குலாம் விருப்பப்படுறீங்களோ, 40ல 10 போஸ்ட்டுக்கு தான் நான் விருப்பப்படுறேன்னா அந்த 10 போஸ்ட்டையும் நீங்க ப்ரிஃபரன்ஸ்ல போட்டுடலாம். உங்களுக்கு என்ன ஆர்டர் அந்த போஸ்ட் வேணுமோ, ஸோ நீங்க எதோட கட் ஆஃப் கிளியர் பண்றீங்களோ அந்த போஸ்ட் உங்களுக்கு அலாட் ஆகி வரும். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போட்டு 15 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் விடுவாங்க. விட்டு ஒரு 60 டேஸ்ல பாத்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க செலக்ட் ஆகுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. ஜாயினிங் இது எல்லாமே ஃபாஸ்டா நடக்க ஸ்டார்ட் ஆகும். டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைமும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இது மினிமம் பீரியட் 2 months 2.5 months நடக்கும். அதுல இருந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டியர் 1 அதை கிளியர் பண்றவங்க டியர் 2. டியர் 2 முடிஞ்ச உடனே போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 30 டேஸ்ல வாங்குவாங்க. 15 டேஸ்ல ஃபைனல் ரிசல்ட் வாங்க. அதுக்கு அடுத்து ஒரு 2.5 மாசத்துல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஜாயினிங்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல கூப்பிடுவாங்க. ஓகே, இப்போ டியர் 1 எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். இது வெறுமனவே குவாலிஃபைங் தான். இந்த பேப்பர் பாத்தீங்கன்னா நீங்க ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுல ஒரு லாங்குவேஜ் தான் எழுத முடியும். தமிழ்ல இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது. எஸ்எஸ்சியோட அதர் எக்ஸாம்ஸ் ஆன CHSL, MTS, GDலாம் நீங்க தமிழ்ல எழுதலாம். ஆனா CGL தமிழ்ல எழுத முடியாது. இந்த எக்ஸாம்ல 4 சப்ஜெக்ட் உண்டு. ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆஃப் மேக்ஸ், இங்கிலீஷ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் 100 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஸோ 50 பாத்தீங்கன்னா மொத்தம் 200 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். 1 hour எக்ஸாம். ஓகேவா? இந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் உண்டு. 0.5 மார்க் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கா போகும். ஓகேவா? ஒரு தப்பான கொஸ்டின். ஸோ இந்த டியர் 1 முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா SSC கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா 3 கட் ஆஃப் வைப்பாங்க. அதுல முதல் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா JSO போஸ்ட். இந்த போஸ்டோட கட் ஆஃப் யாரு கிளியர் பண்றாங்களோ அவங்க டியர் 2ல பாத்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வந்து எழுதணும். ஓகேவா? நான் JSO போஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்றான்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்ளை பண்றப்போ JSO போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல பார்க்கும்போது JSO போஸ்ட்டுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும். மேக்ஸ்ல 60% மார்க் மேல எடுத்துக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லா வருஷமும் படிக்கணும் பார்த்தோமா. அப்ளை பண்றப்ப கேட்பாங்க, இது உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்பாங்க. ஆமான்னீங்கன்னா நீங்க இந்த போஸ்ட்டுக்கும் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்களை இந்த போஸ்ட் கன்சிடர் பண்ணாம மற்ற போஸ்ட்டுக்கு மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளை பண்றதுல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 போஸ்டோட கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணி உங்க நேம் அதுல இருந்துச்சுன்னா நீங்க பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எழுதுவீங்க. உங்களோட நேமே ஆல் அதர் போஸ்ட், அதாவது இந்த 2 போஸ்ட்டை தவிர்த்து அந்த நம்ம அந்த நேஷனல் ஹைவே நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குமா, அதுக்கு ஒரு கட் ஆஃப் விடுவாங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுக்கு ஒரு கட் ஆஃப் விடுவாங்க. அந்த கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பேப்பர் 1 மட்டும் தான் நடக்கும். ஸோ இதுக்கெல்லாமே வந்து பேப்பர் 1 மட்டும் தான் நடக்கும். இந்த போஸ்ட் அண்ட் ஆல் அதர் போஸ்ட் இந்த 2 போஸ்ட் தவிர்த்து மித்த எல்லா போஸ்ட்டும் பேப்பர் 1 மட்டும் எழுதினா போதும். இந்த போஸ்ட் அண்ட் இந்த போஸ்டோட கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பேப்பர் 2ங்கிறது எக்ஸ்ட்ராவா எழுதணும். மற்றபடி மற்ற எல்லா போஸ்ட் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், CBA சப் இன்ஸ்பெக்டர், இது எல்லாத்துக்குமே பேப்பர் ஒரே ஒரு பேப்பர் தான். அப்போ டியர் 2 உடைய பேப்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்க்கலாம். 2022 2023 இதுதான் கட் ஆஃப். 2022ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி 36,000. 2023ல பாத்தீங்கன்னா வேகன்சி 7.8 அதாவது 7,800 தான். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் எப்படி இருந்திருக்குன்றது. நான் உங்கள்கிட்ட சஜஷன் பண்றது, நீங்க ஜென்ரல் OBC EWS இருக்கீங்கன்னா 100க்கு 70 கொஸ்டினுக்கு மேல கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ST கனெக்டா இருக்கீங்கன்னா 65 கொஸ்டின் 100க்கு 65 கொஸ்டின் மேல கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமா டியர் 1 கிளியர் பண்ணிடலாம். கட் ஆஃப் பத்தி ஒரி பண்ண வேண்டாம். நிறைய வேகன்சிஸ் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு மேல நான் கரெக்டா ஆன்சர் பண்ணுவேங்கிற அந்த மைண்ட் செட்டோட ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒஸ்ட் கேஸா இருந்தாலுமே நீ டியர் 1 கிளியர் பண்ணிட முடியும்.
இப்போ Tier 2 எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். Tier 2 எக்ஸாம் பேட்டர்ன் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2னு தனியாக பிரிச்சுருவாங்க. பேப்பர் 1 ஒரு நாள் நடக்கும், பேப்பர் 2 இன்னொரு நாள் நடக்கும். இந்த பேப்பர் 2 யார் எழுதுவாங்கன்னா JSO போஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணிருக்கோங்க அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் இந்த போஸ்ட்டை கட் ஆஃப் கிளியர் பண்ணிருப்பாங்க தான் இந்த பேப்பர்ன்றதை எழுதுவாங்க. ஓகேவா? பேப்பர் 1ங்கிறது ஆல் அதர் போஸ்டோட கட் ஆஃப் கிளியர் பண்ண, அதாவது எல்லாருமே Tier 1 யாரெல்லாம் கிளியர் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே பேப்பர் 1 கட்டாயமா எழுதி ஆகணும். பேப்பர் 2ங்கிறது JSO அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அந்த பேப்பரோட அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க மட்டும் தான் எழுதுவாங்க. ஓகேவா? இப்போ பேப்பர் 1 பார்க்கலாம். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 15 நிமிஷம் நடக்கும். இந்த 2 மணி நேரம் 15 நிமிஷத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆ பிரிப்பாங்க. முதல் 1 மணி நேரம், அடுத்த 1 மணி நேரம், அடுத்த 15 நிமிஷம். இந்த முதல் 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 1ன்னு கண்டக்ட் பண்ணாங்க. அதுல மேக்ஸ் ரீசனிங் வந்து இருக்கும். மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், மொத்தம் 60 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்னு 150 மார்க்ஸ்க்கு செக்ஷன் 1 நடக்கும். செக்ஷன் 1 1 மணி நேரமா, அந்த 1 ஹவர் முடிஞ்ச உடனே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா செக்ஷன் 2க்கு போயிடும். செக்ஷன் 2 அது 1 மணி நேரம் நடக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் 45 கொஸ்டின், ஜெனரல் மேத்ஸ்ல 25 கொஸ்டின், மொத்தம் 70 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்னு 210 மார்க்குக்கு நடக்கும். ஓகேவா? இந்த 1 ஹவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இம்மீடியட்டா அடுத்த 15 நிமிஷம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. 20 கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு கொஸ்டின் 3 மார்க்னு 60 மார்க் நடக்கும். இதுல நெகட்டிவ் மார்க் உண்டு. பேப்பர் 1ல 1 மார்க் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கா போகும். இப்ப நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த ஒவ்வொரு இதுலயுமே கேப் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் இருக்கா, அது ஒரே சிட்டிங்ல தான் நடக்கும். கம்ப்யூட்டர்லயே உங்களுக்கு 1 ஹவர் முடிஞ்சோடனே அடுத்த செக்ஷன், அதுக்கு அடுத்த செக்ஷன் போயிடும். ஸோ 2 மணி நேரம் 15 நிமிஷம் முடிஞ்சோடனே லஞ்ச் பிரேக் தருவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷம் நடக்கும். டைப் ரைட்டிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. டைப்பிங் தெரியணும் கட்டாயம், டைப்பிங் சர்டிபிகேட்லாம் தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து பேப்பர் 1 எல்லாருமே எழுதலாம். பேப்பர் 2ங்கிறது JSO அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அதோட கட் ஆஃப் கிளியர் பண்ணாங்க தான் எழுதுவாங்க. அது இன்னொரு நாள் நடக்கும். அது பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 100 கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு கொஸ்டின் 2 மார்க், 200 மார்க் நடக்கும். இதுல நெகட்டிவ் மார்க் உண்டு. 0.5 மார்க் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கா போகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுதான் லாஸ்ட் இயர் 2023 CGLோடைய எல்லா போஸ்ட்டுக்குமான ஃபைனல் கட் ஆஃப் அவுட் ஆஃப் 390. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 இந்த ரெண்டுத்துக்கு மட்டும்தான் மெரிட் மார்க் ஆட் ஆகும். இது 180 to 10. ஸோ டோட்டலா 390 தான் வந்து மெரிட் மார்க் வந்து போடுவாங்க. உங்களுக்கு டவுட் வரலாம், கம்ப்யூட்டர் அவர்னஸ் ஒரு பேப்பர் இருக்குல்ல, அதுல ஒரு 60 மார்க் இருக்குல்ல, அது வந்து மெரிட்ல ஆட் ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா அது மெரிட்ல ஆட் ஆகாது. ஏன்னா கம்ப்யூட்டர் பேப்பரும் அண்ட் டைப்பிங் டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா வெறும் குவாலிஃபைங் தான். அது நீங்க குவாலிஃபை பண்ணா போதும். ஆனா ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் கம்ப்யூட்டரையும் டைப்பிங்லையும் நீங்க நிறைய மார்க் எடுக்க வேண்டியதா இருக்கும். அது என்ன போஸ்ட்டுங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் அண்ட் டைப்பிங், கம்ப்யூட்டர் டைப்பிங்கோடைய குவாலிஃபை மார்க் தான். ஜென்ரல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 30% மார்க், அதாவது 60ல 30% மார்க்குங்கிறப்போ 18 மார்க் நீங்க எடுத்தா போதும். கம்ப்யூட்டர்ல ஜென்ரல் கேண்டிடேட் நீங்க குவாலிஃபை பண்ணிடலாம். ஓபிசி கேண்டிடேட் ஆகிங்கன்னா 25% மார்க், 25% மார்க்னா நீங்க வந்து 12 மார்க் எடுத்தா போதும், நீங்க வந்து குவாலிஃபை பண்ணிடலாம். அதே இது ஆல் அதர் கேட்டகரி நீங்க பாத்தீங்கன்னா 60ல 12 மார்க் எடுக்கணும். ஸோ இவங்க 15 மார்க் எடுக்கணும், இவங்க 12 மார்க் வந்து எடுக்கணும். ஓகேவா? ஓகே. இந்த மார்க் எடுத்துட்டீங்கன்னா அவுட் ஆஃப் 60க்கு இந்த மார்க் எடுத்தீங்கன்னா நீங்க கம்ப்யூட்டர் குவாலிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? இதே நீங்க டைப்பிங் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 20%, 25%, 30% இருக்கும். நம்ம எரர் என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நான் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து இருக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு இந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல செக்ஷன் 1 இருக்கு தெரியுமா, செக்ஷன் 1 180 இருக்கா, இதை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணுவாங்க. இதை கரெக்ட் பண்ணிட்டு ஒரு குவாலிஃபைங் மார்க் வைப்பாங்க. இந்த 180க்கு ஒரு 30% மார்க் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே ஜென்ரலுக்கு. நீங்க இந்த மார்க் எடுத்தாதான் உங்களோட செக்ஷன் 2 பேப்பரை கரெக்ட் பண்ணுவாங்க. அது ரெண்டுமே இதை கரெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு குவாலிஃபைங் மார்க் வைப்பாங்க. உங்க கேட்டகரிக்கு அந்த குவாலிஃபை மார்க் நீங்க குவாலிஃபை பண்ணாதான் உங்களுடைய செக்ஷன் 3 பேப்பர் கரெக்ட் பண்ணுவாங்க. செக்ஷன் 3 ஆனா கம்ப்யூட்டர் அண்ட் டைப்பிங் பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் எந்த போஸ்ட்லாம் இம்பார்ட்டன்ட், அதாவது இந்த இதுங்கிறது குவாலிஃபைங் மார்க். நீ இதை எடுத்தீங்கன்னா நீங்க வந்து குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த போஸ்ட்லாம் இருக்கு தெரியுமா, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட், கஸ்டம்ஸ்ல இன்ஸ்பெக்டரு, பிரிவென்டிவ் ஆஃபீஸரு, எக்ஸாமினரு, அசிஸ்டன்ட் மைன்ஸ், அசிஸ்டன்ட் இன் ஐஎம்டி, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோட அசிஸ்டன்ட் போஸ்ட், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க வெறுமனே குவாலிஃபை பண்ணா பார்த்தாது, அதுக்குன்னு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. இது லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் அவுட் ஆஃப் 60. இந்த மார்க் மேல எடுத்திருந்தா மட்டும்தான் உங்களால இந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. இந்த மார்க் மேல எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஆனா நீங்க ஜென்ரல் கேண்டிடேட்டா இருக்கீங்க, உங்க குவாலிஃபை மார்க் 18 தான், நீங்க 18 தான் எடுத்திருக்கீங்கன்னா நீங்க இந்த போஸ்ட்டுக்குலாம் எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. இதை தவிர்த்து மற்ற போஸ்ட்டுக்குலாம் எலிஜிபிளா இருப்பீங்க. ஓகேவா? இந்த போஸ்ட்டுக்கு யார் எலிஜிபிளா இருப்பாங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட் 27 மார்க்குக்கு மேல யார் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் எலிஜிபிளா இருப்பாங்க. ஓகேவா? அடுத்த டைப் ரைட்டிங் பாத்தீங்கன்னா யூடிசி போஸ்ட், டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட், சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் டைப்பிங் பாத்தீங்கன்னா எரர் ரொம்ப கம்மியா இருக்கும். எரர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எரர் வந்து இவ்வளவுதான் அலோவ் பண்ணிருக்காங்க. ஜென்ரல் 5%,
எக்ஸர் ஓபிசி 7%, எஸ்சி எஸ்டி 7%, மற்ற இஎஸ்எம் அண்ட் இடபிள்யூஎஸ்லாம் 7% அலோவ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே வந்து எரர் இருக்கும். இது மேலே இருக்குன்ற பட்சத்தில் இந்த குவாலிஃபை மார்க்கை நீங்கள் குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மற்ற போஸ்ட் எலிஜிபிள். ஆனால் எனக்கு இந்த போஸ்ட்லாம் வேணும்னா இந்த மாதிரியான எரருக்கு கீழே இருக்கும். ஓகேவா, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். ஃபிசிக்கல் சில போஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட். என்னென்ன போஸ்ட்லாம் ஃபிசிக்கல் இம்பார்ட்டன்ட்னா கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், எக்ஸாமினர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், நார்காட்டிக்ல இன்ஸ்பெக்டரு, நார்காட்டிக்ல சப் இன்ஸ்பெக்டரு, என்சிபியோட சப் இன்ஸ்பெக்டர் நார்காட்டிக், ஃபினான்ஸ் ஹியூமன் இது, சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர், என்ஐஏ சப் இன்ஸ்பெக்டர். இந்த போஸ்ட்டுக்குலாம் ஃபிசிக்கல் கட்டாயமாக பார்ப்பாங்க. ஃபிசிக்கல் என்னன்றதை பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ சிபிஐ சப் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், எக்ஸாமினர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், நார்காட்டிக்ல இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர், இதுக்கெல்லாம் ஃபிசிக்கல் என்னன்றதை பார்க்கலாம். மேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும், செஸ்ட் 81 இருக்கணும். ஓகேவா, இதை விட அதிகமாக தான் இருக்கணும். ஹைட் இதை விட கம்மியாக இருந்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் ஹைட் இதை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போடுறப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வாக்கிங் 1600 மீட்டரை 15 மினிட்ல கிராஸ் பண்ணணும், சைக்கிள் 8 கிலோமீட்டர்ஸை 30 மினிட்ல கிராஸ் பண்ணணும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஹைட்டு 152 சென்டிமீட்டர் இருக்கணும், வெயிட் 48 கிலோகிராம் வந்து இருக்கணும். இதுக்கு கீழே இருக்கக்கூடாது. ஓகேவா, கம்மியாக இருக்கக்கூடாது, இதை விட அதிகமாக இருக்கும். ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா வெயிட் 1 கிலோமீட்டர் 20 மினிட்ல கிராஸ் பண்ணணும் வாக்கிங்கு. சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் 25 மினிட்ஸ்ல கிராஸ் பண்ணணும். சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு மென்னுக்கு 165 இருக்கணும், விமனுக்கு 150 இருக்கணும். ட்ரைபல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5% ரிலாக்ஸேஷன் உண்டு. செஸ்ட் பார்த்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் இருக்கணும், மேலுக்கு மட்டும் தான். விஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டிருந்தாலும் எலிஜிபிள் தான், இஷ்யூ கிடையாது. என்ஐஏல பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு மென்னுக்கு 170 ஹைட் இருக்கணும், விமனுக்கு 150 இருக்கணும், ட்ரைபலுக்கு 5% ரிலாக்ஸேஷன் உண்டு. செஸ்ட் பார்த்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் இருக்கணும், மெயிலுக்கு மட்டும் தான். கிளாஸ் போட்டிருந்தாலும் எலிஜிபிள் தான், விஷனோட இது வந்து இங்கே செக் பண்ணிக்கிட முடியும். அடுத்தது சப் இன்ஸ்பெக்டர் நார்காட்டிக் கண்ட்ரோல் பீரோ, ஹோம் ஆஃபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா மென்னுக்கு ஹைட் 165 இருக்கணும், விமனுக்கு 152 வந்து இருக்கணும். ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செஸ்ட் 76 இருக்கணும், மென்னுக்கு மட்டும்தான். விஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேவா, ஸோ இதுதான் ஃபிசிக்கலி இந்த போஸ்ட்டுக்கான ஃபிசிக்கல் என்னன்றதை பார்த்துக்கோம். ஓகே, இப்போ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி போடுறது? ஏன்னா எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சாச்சு, ஒரு 30 டேஸில் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாங்க. அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அப்டேட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த லிங்க்ல போய் நீங்கள் வந்து போஸ்ட் என்னென்ன போஸ்ட் வேணுமோ அதில் ப்ரிஃபரன்ஸாக போடணும். நீங்கள் டியர் 2ல எடுத்த மார்க்கு எந்த போஸ்ட்டை கட் ஆஃபை விட அதிகமாக இருக்கோ அந்த போஸ்ட் உங்களுக்கு அலாட் ஆகி வரும். ஓகேவா, ஓகே. க்ரூஷியல் டேட் ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸோட க்ரூஷியல் டேட் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு. இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எடுக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐ திங்க் 180 டேஸோ ஒரு 3 மந்த்தோ இந்த டைம் பீரியடுக்குள்ள எடுத்ததா இருக்கணும். ஸோ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டு நீங்கள் இப்போ ட்ரை பண்ணாலும் ஒரு 14 டேஸில் பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கிடச்சிரும். ஸோ அதனால் இம்மீடியட்டாக நாளைக்கு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. க்ரூஷியல் டேட் முடிஞ்சதுக்கப்புறமும் எக்ஸாக்ட் டேட்டில் 180 டேஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த டேட்டுக்குள்ளே வாங்கினாலும் அலோவ் பண்ணிப்பாங்க. இ சேவை சென்டரில் வாங்கிக்கோங்க. எஜுகேஷன் டிகிரி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிசி, டிஎன்சி, பிசி இந்த மாதிரி நிறைய கேட்டகரி உண்டு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி இந்த 5 கேட்டகரி தான் உண்டு. தமிழ்நாட்டில் இந்த கேட்டகரிக்கு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஓபிசியாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த 2 வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். இந்த 2 வீடியோ பாருங்கள். ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, எப்படி ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன எலிஜிபிலிட்டி, எந்த கேஸ்ட் எல்லாம் ஓபிசியில் வரும்ன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இதை பார்த்து ஓபிசி சர்டிஃபிகேட் இமீடியட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. க்ரூஷியல் டேட் ஓபிசி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி, அந்த டேட்டுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க. எக்ஸர்வி இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபைனல் ரிசல்ட்டில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது அப்போ சொல்லுவாங்க. ஜாப் ப்ரொஃபைல் மொத்தம் 50-40க்கு அதிகமான போஸ்ட் வந்து இருக்கும். இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரொஃபைலுங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்கும். போஸ்ட்டை பொறுத்து, டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து, மினிஸ்ட்ரியை பொறுத்து இருக்கும். நம்மளோட யூடியூப் சேனலில் போஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான போஸ்ட்டுக்கான ஜாப் ப்ரொஃபைலோட வீடியோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அதில் உள்ள வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்ட போஸ்ட்டுக்கு என்ன ஜாப் ப்ரொஃபைல்ன்றது ஜென்ரலாக சொல்லணும்னா இது எல்லாமே ஆஃபீஸர் போஸ்ட்டு, ஆஃபீஸ் ஒர்க்கு தான் இருக்கும். சில போஸ்ட்டுக்கு கிரவுண்ட் ஒர்க் இருக்கும். இப்போ இன்கம் டேக்ஸு, கஸ்டம்ஸு, ப்ரிவென்டிவ், எக்ஸாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஒர்க் வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் ஒர்க் தான் முழுக்க இருக்கும். 9 to 5 ஜாப் தான். ஓகேவா, நிறைய போஸ்ட்டில் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஹோம் ஸ்டேட் போஸ்டிங்கிறது அவைலபிள் தான், டிபெண்ட் ஆன் போஸ்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏஎஸ்ஓ போஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி போஸ்டிங் இருக்கும். இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போஸ்டிங் வந்து இருக்கும். டிபெண்ட் ஆன் போஸ்ட்டு உங்களுக்கு வேற ஸ்டேட்லையுமே போஸ்டிங் வந்து இருக்கும். நீங்கள் ஜாப் ப்ரொஃபைல் பாருங்கள். இப்போ ஜாப் லொகேஷன் பார்த்துலாம்.
ஜாப்ல ஹோம் ஸ்டேட் போஸ்டிங் பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே கிடைக்கும். இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ், ஜிஎஸ்டி, சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், பிரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸாமினர், டாக்ஸ் அசிஸ்டன்ட், போஸ்டல் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், போஸ்டல் இன்ஸ்பெக்டர், எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர் அக்கௌண்டன்ட், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு போஸ்டிங் வந்து உண்டு. டெல்லி போஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஏஎஸ்ஓ போஸ்ட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டெல்லி போஸ்டிங் உண்டு. ஆல் இண்டியா போஸ்ட் பாத்தீங்கன்னா இடி, சிபிஐ, யூடிசி, என்ஐஏ, என்சிபி, இதுக்கெல்லாம் ஆல் இண்டியா போஸ்டிங் உண்டு. இந்த வீடியோ பாருங்க, இதுல ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எங்க போஸ்டிங் உண்டு, எதை ப்ரிஃபர் பண்ணலாங்கிறத டீடைலா ஷேர் பண்ணிப்போம். இந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எங்க லொகேஷன் இருக்கும், ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும், நீங்க ப்ரிஃபர் பண்ணலாமா வேணாமா, விமனுக்கு எது பெஸ்ட்டா இருக்கும், ஒர்க்கிங் நேச்சர் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்கும், இதெல்லாமே ஷேர் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இதெல்லாம் எக்ஸாம் சென்டர். நீங்க உங்க சிட்டிக்கு பக்கத்துல என்ன சிட்டி இந்த எக்ஸாம் சென்டரா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. நீங்க 3 சிட்டி கொடுக்கலாம். முதல் சிட்டி பாத்தீங்கன்னா உங்க ஊருக்கு பக்கத்துல என்ன சிட்டி இந்த லிஸ்ட்ல இருக்கோ அதை கொடுங்க. ரெண்டாவது கொஞ்சம் தூரம், அடுத்தது கொஞ்சம் தூரம் உள்ளதை கொடுங்க. மோஸ்ட்லி நீங்க முதல்ல என்ன ப்ரிஃபரன்ஸா கொடுக்கலோ அதுதான் இருக்கும். புதுச்சேரி எக்ஸாம் சென்டரா போடுறீங்கன்னா சென்னை தான் எக்ஸாம் சென்டரா உங்களுக்கு வரும். அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா ரொம்ப லைனா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ பாருங்க. இதுல ரொம்ப மினிமம் டைம்ல என்ன டாபிக் மட்டும் படிச்சா கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியும், என்ன சோர்ஸை ஃபாலோ பண்றதுங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல ஷேர் பண்ணிப்போம். இந்த வீடியோல சொன்ன டாபிக்ஸை மட்டும் படிங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்ஸோடைய டியர் 1 கட் ஆஃப் உங்களால கம்ஃபர்டபுளா கிளியர் பண்ணிட முடியும். லிமிடெட் டைம்ல படிக்கிறது எது ஹை வெயிட்டேஜா இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸை மட்டும் தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கோம். ஸோ அதனால இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோல சொன்ன டாபிக்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. அதுதான் சிலபஸ். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கோம். அதுல போய் நீங்க சிஜிஎல் 2023, சிஜிஎல் 2022 இந்த 2 வருஷம் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க செக் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் ரீசனிங், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், மேக்ஸ் இதோட ரீசெண்டா முடிஞ்ச எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கம்பைலேஷன் டாபிக் வைஸ் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இதற்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல நீங்க ஒவ்வொரு டாபிக்லையும் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதை செக் பண்ணி அதை ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இதை ப்ராக்டிஸ் புக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் எஸ்எஸ்சியோட வெப்சைட். இந்த வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுங்கிறத வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அந்த உங்களுக்கான வீடியோவை ப்ரொவைட் பண்றோம். ஃபீஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபா ஃபீஸ். இந்த 100 ரூபா ஃபீஸ் யார் பே பண்ண வேண்டாம்னா எல்லா கேட்டகரியில உமன் பாத்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். எஸ்சி கேண்டிடேட்டு, எஸ்டி கேண்டிடேட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கிறீங்க, மேல் அண்ட் ஃபீமேலா இருக்கீங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டாம். ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல அவைலபிளா இருக்கு. சிஜிஎல் 10 இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸை உங்க டிஸ்கவுண்டோட ஜாயின் பண்ணிக்கிற முடியும். கம்ப்ளீட்டா சிலபஸ் கவர் பண்ணிப்போம். பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் டீச் பண்ணிப்போம். எல்லா டாபிக்ஸையுமே டாபிக் வைஸ் டீச் பண்ணிப்போம், டைப் வைஸ் டீச் பண்ணிப்போம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் அப்ரோச்சோட டீச் பண்ணிப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்க்ளூட் பண்ணி தான் டீச் பண்ணிப்போம். லேட்டஸ்ட் எக்ஸாம்ல முடிஞ்ச கான்செப்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸோட சேர்த்து டீச் பண்ணிப்போம். ஸோ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். ரெக்கார்டர் கிளாஸ் தான் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்க முடியும். பிடிஎஃப் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். பிரிண்ட் அவுட்டும் எடுத்து படிச்சுக்கலாம். டவுட்ஸை கிளியர் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்க. இதுல என்ன டாபிக் சொல்லிருக்கோமோ அதை இந்த கோர்ஸ்ல இருந்து கவர் பண்ணுங்க. நிச்சயம் இந்த லிமிடெட் டைம்ல உங்களால சிஜிஎல் எக்ஸாம்ஸை கட் ஆஃப் கிளியர் பண்றது உங்களுக்கு நிச்சயமா இந்த கிளாஸஸ் அண்ட் இந்த வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட டவுட்ஸை வந்து நீங்க கேளுங்க. இதுதான் நம்மளோட மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடி உங்களோட டவுட்ஸ் வந்து எங்கே கேட்டுக்கிட முடியும். ஓகேவா? டிசபிலிட்டி ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா இந்த பிடிஎஃப் நம்ம டெலிகிராம்ல ஷேர் பண்றோம். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதுல இருந்து டிசபிலிட்டி உள்ளவங்க என்ன போஸ்ட்லாம் எலிஜிபிள், எதுக்கு எலிஜிபிள் இல்லைன்றதை நீங்க செக் பண்ணிக்க முடியும். நீங்க என்ன போஸ்ட் எலிஜிபிளா இருக்கீங்கன்றதை செக் பண்ணி வச்சுக்கோங்க. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டியர் 2 முடிஞ்சு போடுறப்போ உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்குன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.